அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் நாள். இந்நாளை உலக மண் தினமாக சர்வதேச அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மண்ணுக்கும் உயிர் இருக்கிறது. பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை தேக்கி வைக்கும் தன்மை உடையது மண். மண்ணை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 2014ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாளை உலக மண் தினமாக கொண்டாடுகின்றனர். தட்பவெப்பநிலை மாற்றம், காற்றோட்டம், நீரோட்டம், தாவர வளர்ச்சி, உயிரினங்களின் செயல்கள் என பல்வேறு காரணங்களால் பாறைகள் சிதைந்து பூமியின் மேற்பரப்பில் உருவானதுதான் மண். 1 கிராம் மண்ணில் 75,000 வகையான பாக்டீரியாக்களும், 25,000 வகையான பூஞ்சைகளும், 1000 வகையான புரோட்டோசோவா மற்றும் பல நூறு வகையான நூற்புழுக்கள் இருக்கின்றன. 1 ஏக்கர் விவசாய நிலத்தில் மட்டும் 14 லட்சம் மண்புழுக்கள் காணப்படுகின்றன. இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் மண் அரிப்பு, மண்ணில் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துதல் மண்ணின் அதன் தன்மையை இழக்கச் செய்கிறது. இதனால் மண்ணில் உள்ள லட்சக்கணக்கான உயிரினங்கள் இறப்பதன் மூலம் மண்ணும் இறக்கவே செய்கிறது. மண்ணின் வகைகள். 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை 8 பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது. அவை வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலை மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நில மண். மண்ணின் பயன். தாவரத்திற்கு மண்ணிலிருந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சுண்ணாம்பு, மக்னீசியம், கந்தகம், இரும்பு, மாங்கனீசு, தாமிரம், துத்தநாகம், குளோரின் போன்ற சத்துக்கள் தாவரங்களுக்கு மண்ணிலிருந்து கிடைக்கிறது. மண் பாதுகாப்பின் முக்கியம். மண் அரிப்பு, மண் சுருக்கம் போன்ற பிரச்சனைகள் விவசாயம், சுற்றுச்சூழல் மற்றும் உணவு பாதுகாப்புக்கு ஆபத்தானது. மண்ணை பாதுகாப்பதன் மூலம் உணவு உற்பத்தியை அதிகமாக்கி சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். மண்ணை பாதுகாப்பது எப்படி? ஒரு பயிர் விளைந்த பின் வேறொரு பயிரை பயிரிடுவதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்துக்களை புதுப்பிக்கலாம். நிலத்தில் மரங்களை நட்டு மண் அரிப்பை தடுக்கலாம். உயிர் உரம் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தலாம். இம்முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் மண்ணை பாதுகாக்கலாம். நன்றி.